கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆபிரகாமுடைய மிக முதிர்ந்த ஒரு வேலைக்காரர், த ஓல்டஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் ஏப்ரஹாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆபிரகாம் தன்னுடைய எல்லா ஆஸ்தியின் மீதும் அவரை ஆளுகை செய்யும்படியாக ஒரு மூத்த வேலைக்காரர், நாம் எலியேசர் என்று நாம் சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அவர் ஜெபித்த ஜெபம், லார்ட் கிவ் மீ சக்சஸ் திஸ் டே. அவர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இவ்விதமாக, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு வெற்றியை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறார். இதை போல நெகேமியாவும் இதை போல நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, லெட் யுவர் சர்வன்ட் ப்ராஸ்பர் திஸ் டே, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு செழிப்பை கட்டளையிடும், இன்றைக்கு எனக்கு வெற்றியை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமுடைய இந்த மூத்த வேலைக்காரனும் அந்த பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாவும் ஜெபித்த ஜெபத்தை நான் உங்களுக்கு அதிலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நாம் பாடுபடுகிறோம். வாழ்க்கையிலே வெற்றிக்காக தான் இன்றைக்கி அநேகர் கோர்ட்டுக்கு போகிறார்கள், வெற்றிக்காக மக்களிடத்தில் பேசுகிறார்கள் அரசியல்வாதிகள். இப்படி வெற்றிக்காக இன்றைக்கி உலக மனுஷர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். சக்ஸஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். சக்ஸஸ் என்றால் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் சில லட்சியங்கள், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம பாடுபடுகிறோம். அதில் நமக்கு வெற்றி கிடைச்சா அந்த சக்ஸஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, வாழ்க்கையில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் லிவிங் பைபிளில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிவ் காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் லிவ் ஆஸ் ஹி வாண்ட்ஸ். அதோட இந்த லிவிங் பைபிளோட கருத்து என்னன்னா, எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மாத்திரமல்ல, நாம் ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் வாழணும். இன்றைக்கி நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய பெற்றோருடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய கூடப்பிறப்புடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்மளோட பழகிற நண்பருடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் என்னதுன்னு சொல்லி வேதாமத்தில் நம்ம தெளிவாக வாசிப்பது மாத்திரமல்ல, ஆவியானவர் நம்மளோடு பேசும்போது தெளிவாக, மகனே இதில் நடக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை பேச வேண்டும், இது பேசக்கூடாது. ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு கம்பெனியன், நமக்கு மிக தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகாக போதிக்கிற சங்கீதம் 32:8 இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே 2வது ஒரு காரியம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, டோன்ட் பி ஆங்ஷியஸ் ஆஃப் டுமாரோ. இந்த வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் டு நாட் ஒரி அபவுட் டுமாரோ. இன்றைக்கு நம்மள அநேகர் நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோன்னா கவலைப்படுறோம். எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குமோ, பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா, பணம் கொடுத்துருக்கோம் திருப்பி தருவாரா தரமாட்டா, இப்படி பல வாழ்க்கையில் நம்ம என்ன தெரியுமா, பல காரியங்களை குறித்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறோம், அதை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம். அப்படின்னா சக்ஸஸுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவர் விரும்பினபடி நாம் வாழணும், நாம் நாளைய தரத்தை குறித்து எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்படவோ ஆங்ஷியஸாக இருக்கவோ கூடாது. 3வது ஒரு காரியம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அதாவது ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இஃப் யூ ஆர் கேர்ஃபுல் டு ஒபே எவ்ரி ஒன் ஆஃப் த லெட்டர் ஆஃப் த லா that Moses gave you, you will be successful in everything you do. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், நான் என் தாசனாகிய மோசே மூலமாக எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னேனோ
அந்தந்த காரியத்தில் கீழ்ப்படியணும்னு சொல்லி இயேசு அவ்விதமாக ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு சொன்னார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு அந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த கதையை சொல்லும்போது அந்த லூக்கா 16:31 இயேசு இப்படி சொன்னார். அந்த ஐஸ்வர்யவான் இவ்விதமாக சொல்கிற, ஆண்டவரே, அந்த லாசருக்கு நீர் உயிர் கொடுத்து அவர் கை விரலோட நுனிக்கு விரலோட விரலினால என் நாவில் தண்ணீர் ஊற்றுன்னு சொல்லும்போது அது முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, ஆண்டவரே, என்னுடைய கூடப்பிறப்புகள் இந்த எரிநரகத்துக்கு வரக்கூடாது, அதனால அவருக்கு உயிர் கொடுத்து அவரை என்னுடைய குடும்பத்தில் அனுப்புன்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுத்தால் இந்த பாதாளத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்படி சொன்னார். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வேதாமம் எரேமியா, ஏசாயா, நாகு, மிகா தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த வேத வசனம். இன்றைக்கும் ஆண்டவர் உலகத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அநேக தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். வேதா படிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமார்த்திகள் அவர்கள் அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று. அதனால் வேத வசனத்தில் இன்றைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தீர்க்க தரிசனிகள்லாம் பைபிள் காலத்தில் முடிஞ்சு இப்போல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் நம்பக்கூட சொன்னாங்க. அப்படி நாம் சொல்லக்கூடாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது எல்லா வரங்களும் மேலான வரம் தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அருமையானோட நாம் வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-6 வரை நம்ம படிக்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் எங்கே போகிறேன், அந்த போகிற இடத்துக்குள்ள வழி உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது, அப்போ ஒரு சீஷர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். அப்படி என்றால் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசு சொன்ன வார்த்தையை பின்பற்ற வேண்டும். பாருங்க, இயேசு அந்த கணவர் கல்யாண வீட்டில் அந்த கச்சாடி நிரப்புங்கள் சொல்லும்போது நிரப்புறாங்க, ஆழத்தில் கொண்டு வலையை போட்டுன்னு பேசிட்டு சொன்னார், அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்போ இயேசு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படியணும். ஆவியானவர் நம்மளோடு உள்ளத்தில் பேசுகிறாரு, ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி செய்தானா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சக்ஸஸ் ஆகும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆல் யூ டூ வில் ப்ராஸ்பர், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? We have to follow the Lord. We have to follow the servants of God. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக நமக்கு எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை லிவிங் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, forget the past. அதாவது கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை நம்ம மறந்துடும். ஃபாதர் பெர்க்மாஸ் கூட அழகாக, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அப்போ கடந்த காலத்தில் நமக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அங்கே கீழே இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு வாட் லைஸ் அகெட். நமக்கு முன்னால் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், பார்த்து நாம் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லப்படுது. ஏசா 43:18 படிக்கணும், முந்திர நினைக்க வேண்டாம், பூர்வமான வினை சிந்திக்க வேண்டாம். அருமையான 6வது முக்கியமான காரியம், பவுல் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாரு குட் நியூஸ் பைபிளில், ஐ வில் நெவர் ஃபெயில் இன் மை டியூட்டி, ஐ வில் பிரிங் ஹானர் டு கிரைஸ்ட் வெதர் ஐ லிவ் ஆர் டை. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த உலகத்தில் நான் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நடப்பேன். ஆண்டவர் எனக்கு தந்த அந்த கடமைகள், அந்த டியூட்டியை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சக்ஸஸ் உண்டாகணும், கர்த்தர் நம்ம அழைப்பை
நாம் புரிந்து கொண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கடமைகளை நம்ம செய்யணும். மாத்திரமல்ல, நாம் எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். 7வது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் குட்னிஸ் பைபிளில் இப்படி பார்க்கிறோம். டோன்ட் பிகம் டயர்ட் ஆஃப் டூயிங் குட், இஃப் யூ டோன்ட் கிவ் அப் யூ வில் ரீப் த ஹார்வெஸ்ட். நம்ம பாருங்க, இயேசு நன்மை செய்கிறவனாய் சுற்றி தந்தார். நம்ம இயேசுவை பின்பற்றும் போது நம்ம யோபு மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இறங்கணும், இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் உண்டாகும். 2 இருந்தால் 1 கொடுக்கணும், இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் உண்டாகும். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்போ வாழ்க்கையில் நம்ம சில சமயங்களில் சில தப்பான ஆட்களுக்கு நம்ம சில விட உதவி செய்திருப்போம். அது நமக்கு பலவிதமான மனவேதனை உண்டாகி இனி யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு அடிக்கடி நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். ஆனால் இதை செய்யக்கூடாதுன்னு வேதாமத்தில் நம்ம தெளிவாக படிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி செய்யாதிருந்தால் நிச்சயமாகவே உன் ஆகாரத்தை தன்மையில் போடு, அநேக நாட்கள் பின்பாக பலனை காண்பாய் என்று சொல்ல போல நிச்சயமாகவே நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேம்போடு. அருமையான இது நம்முடைய சக்சஸுக்கு தடையாக இருப்பது என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் லிவிங் பைபிள் படிக்கிறோம். They disobeyed God and failed to enter. அந்த எபிரேயர் 4:11 லிவிங் பைபிளில் do your best to go that place of rest, be careful not to disobey God. அருமையோட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் உங்களை பாலும் தேர்வோடு கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். நல்லா விளைக்காங்க. எகிப்தில் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் மிக கீழான நிலைமை இருந்தது. தேவர் டவுன் ட்ராடன், அவங்க அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே லெவலில் இருந்தாங்க, சரித்திரத்தில் இருந்தாங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போவேன்னு சொன்னார். கர்த்தர் பாருங்க, அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற 40 வருஷம் தேவன் எடுத்துக்கிட்டார். அவருடைய சரியில்லாத சீரில்லாத நிலைமையினால்தான் கர்த்தர் அவ்வளவு டைம் எடுத்தார். ஆனால் அநேகர் அதில் பிரவேசிக்கலை. காரணம்னா அவருடைய கீழ்ப்படியாமல். அருமையோட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகாமல் இருக்க காரணம்னா கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல். யாத்திராமை 23-22 படிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைக்கு நீ நன்றாய் செவி கொடுத்தால் சத்துருக்களுக்கு சத்துருவாய்ப்பா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் மிக மிக முக்கியம். எதிரிகள் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1-23 வசனம் வரை நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா அந்த ராஜாவுடைய பெர்மிஷனை வாங்கி அந்த அலங்கத்தை கெட்ட கிரியை செய்யும்போது சம்பனத்து தொபியான்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் இன்னும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக சோர்வுபடுத்தினாங்க. ஆனால் நெகேமியா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ஒரு கையினால் பட்டயத்தை பிடித்ததாக மறு கையினால் அவங்க இந்த பில்டிங்கை கட்டினாங்க. எப்படியோ ஆண்டவுடைய கிருபையினால் இந்த நெகேமியாவுடைய கேர்ஃபுல்னஸ், அவருடைய கமிட்மெண்ட், டெடிக்கேஷனால் அந்த அலங்கத்தை கட்டிக்க முடிகிறத அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன நன்மையோட நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸுக்கு ஒரு தடை என்னன்னு சொன்னால் எதிரிகள். 3வது முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30-34 வசனம் படிக்கும்போது சோம்பேறி பாருங்க, அவன் என்ன செய்ய மாட்டான்னா குளிருதுன்னு சொல்லி அவன் வயலுக்கு போக மாட்டான். சலமோன் ஞானி அழகாக சொல்கிறாரு, சோம்பேருடைய வயலையும் திராட்சை தோட்டத்தினுடைய கடந்து போது கற்சுவர் இடிந்து கிடந்து சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். முடிவாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் அழகாக சொல்கிறார், போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படி என்ன போதும் என்பதான மனநிறை வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோவா ஸ்தாபகன் தன்னிடத்தில் வந்தவர்களும் சொல்றார், அவன் சோல்ஜர்ஸுக்கு விதமாக சொல்றார், பி கண்டென்ட் வித் யுவர் பே. உங்களுக்கு கிடைக்கிற
சம்பளம் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அநேகர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு அநேகர் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கானாலும் என்ன செய்யறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு ஆண்டவுடைய பிள்ளைனா கிடைக்கிற வருமானம் போதும், ஷார்ட்கட்ல நாம் பணம் சம்பாதிக்க விரும்பக்கூடாது. அநியாயத்தின் திறமைகள் ஒன்றுக்கு உதவாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சிலர் 5 வட்டி 10 வட்டி 15 வட்டின்னு சொல்லி இப்படி ஆசையை பெருக்க நினைக்கிறாங்க. அன்பேரோட நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதாம மிக தெளிவா சொல்றது. பாருங்க, இயேசுன்னு ஒரு வார்த்தை மத்திய 16:26, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பாருங்க, வாழ்க்கையில சில ஆட்கள் சக்சஸ் ஆக சொல்லுவாங்க, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும், எவ்வளவு கோடி வந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. கடைசியில பாருங்க, இறந்து போனா ஒண்ணுமே நம்ம கூட வர்றதில்லை. இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ்றோம், இந்த வாழக்கூடிய வாழ வேண்டியபடி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால வாழ்க்கையில இந்த உலகத்துல பூலோகத்துல எல்லாத்தையும் சம்பாதித்து நாம் நித்திய நரகத்துக்கு போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு சக்சஸை கட்டவிடாக. காட் பிளஸ் யூ. 25 வருஷங்களுக்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்ததான ஒரு பாடலை உங்களுக்காக பாடி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தால் அந்த அன்பு ஒப்பற்றதே, அந்த அளவிட முடியாதது. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். தேவன் பரிசேய சதிசே என்பது தெளிவந்தோ, ஏற்றிக் கொண்டாரில்லை பரிசேய சதிசே என்பது தெளிவந்தோ, என்பது தெளிவந்தோ. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். தேவன் புறக்கணித்து பொல்லாப்பு சொன்னார்.
கூறுதல்லோ யூத புறக்கணித்து பொல்லாப்பு சொன்னார் என் வேதம் கூறுதல்லோ என் வேதம் கூறுதல்லோ தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் தேவன் நீர் போகும் இடத்தில் வழியையும் அறியோம் என்று தோமாதன் சொன்ன போது நீர் போகும் இடத்தையும் வழியையும் அறியோம் என்று தோமாதன் சொன்ன போது நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று என் இயேசு கூறினாரே நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று என் இயேசு கூறினாரே என் இயேசு கூறினாரே என் தேவன் தன் ஒரே பேரான் குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் என் தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டதான் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் உடைய நாமத்தை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக நாட்களாய் தாங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு விடை கொடுக்கவில்லையே, எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுபடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு இயேசுவிடத்தில் வரும்போது நீர் எங்களுக்கு ஆண்டவரை இளைப்பார்த்து தருவது மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றியை விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெற்றியை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். ஈசாக்கு விதைத்த போது ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததான தேவன் கர்த்தாவே. விதைக்கிறவன் விதையை விதைத்து போன போது கர்த்தாவே 30, 60, 100 பலனை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் அமிழ்ந்து போன பேதுருவை தூக்கி விட்டது போல தூக்கி விடுவீராக. யோபு இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டது போல ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சகரிய 9 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன். அமிதமாய் செய்ய போறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.